டிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். விளையாட்டுக்களம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம ஒரு கேரம் பிளேயரை சந்திக்க போகிறோம். இவங்க சமீபத்தில் வேர்ல்ட் கப் மால்தீவ்ஸில் நடந்தது. அந்த வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சிருக்காங்க, 3 கோல்டு வாங்கியிருக்காங்க. நம்ம தமிழகத்தை சேர்ந்த கேரம் பிளேயர் கீர்த்தனா அவர்களை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் சந்திக்க போகிறோம். வாங்க சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வேர்ல்ட் கப்பில் ஜெயிச்சுட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுக்காக விளையாட போகிறேன்றது எனக்கு ரொம்ப வேர்ல்டு கப் வின் பண்ணி ஒரு வேர்ல்டு பிளேயர் ஆகணும்னு நினச்சேன். கண்டிப்பாக வின் பண்ணி ஒரு வேர்ல்டு பிளேயர் ஆகிட்டேன். என்னை எல்லோரும் நம்பினாங்க, நீங்கள் வின் பண்ணணும் வேர்ல்டு கப். எனக்கு மெயினாகவே இந்த வேர்ல்டு கப் வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் ஆகணும்னு நினச்சேன். அதேமாதிரி கேரமில் வின் பண்ணி வேர்ல்டு சாம்பியன் ஆகிருக்கேன். இந்த வேர்ல்டு கப் எப்போ நடந்தது, எங்கே நடந்தது? வேர்ல்டு கப் ஃபஸ்ட்டு மால்தீவ்ஸில் நடக்குது. 3 மாதம் முன்னாடியே எங்களுக்கு தெரியும் வேர்ல்டு கப் செலக்ட் ஆகிட்டேன். நான் செலக்ட் ஆகிட்டோன்னு மால்தீவில் நடக்குது சொன்னாங்க. 2ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் மேட்ச் நடந்தது. மொத்தம் எத்தனை கண்ட்ரிஸ் வந்தாங்க இந்த டோர்னமெண்ட்ல? மொத்தம் 17 கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. இது மால்தீவ்ஸ்லேருந்து அவங்க வந்தாங்க. நிறைய கண்ட்ரிலேருந்து வந்திருந்தாங்க. ஓகே, நீங்கள் ஜெயிச்ச அந்த கோல்டு மெடல் நம்ம நேயர்களுக்கு காட்டுங்க, ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். இந்த டீம் ஈவெண்ட்லேயும் வின் பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு இதேமாதிரி 2 மெடல் இருக்குது. அதுலேயும் டபுள்ஸாக வின் பண்ணியிருக்கேன், இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ்லேயே வின் பண்ணி. இந்த கோல்டு மெடல் எதுக்காக வாங்கினது? 3 டீமுக்கு, டபுள்ஸ்க்கு, சிங்கிள்ஸ்க்கு 3த்துக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது டபுள்ஸு, சிங்கிள்ஸு, மிக்ஸ்டு டபுள்ஸ். டீம் ஈவெண்ட் ஒன்று, ஓகே. கேர்ள்ஸ் 6 பேர் டீம் ஈவெண்ட் ஒன்று, இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸு, டபுள்ஸ். ஓகே, ஸோ எல்லா ஈவெண்ட்லேயும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க. 3த்துலேயே ஃபஸ்ட் வந்து. ஓகே, இந்த ட்ராஃபியை பற்றி சொல்லுங்கள். இது என்ன ட்ராஃபி? இது டபுள்ஸ் வின் பண்ணியிருக்கிறது. டபுள்ஸ் இது வின் பண்ணது ட்ராஃபி. அதுமாதிரி சிங்கிள்ஸ் இது இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸில் வின் பண்ணியிருக்கிறது. இது ஃபஸ்ட்டு. ஓகே, சரி. இப்போ 3 கோல்டு ஜெயிச்சிருக்கீங்க, அப்புறம் ட்ராஃபி ஜெயிச்சிருக்கீங்க. டோர்னமெண்ட் கண்டிப்பாக சாதாரணமாக ஈஸியாக இருந்திருக்காது, ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். டோர்னமெண்ட் ஜேர்னியை பற்றி சொல்லுங்கள். எந்தெந்த டீமில் நீங்கள் விளையாடினீங்க, எத்தனை ரவுண்ட் இருந்தது, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன? ஏன்னா நீங்கள் சிங்கிள்ஸும் போயிருக்கீங்க, டீம் ஈவெண்ட் போயிருக்கீங்க, டபுள்ஸும் போயிருக்கீங்க. ஒன்று ஒன்றா சொல்லுங்கள். சிங்கிள்ஸில் எத்தனை மேட்ச் விளையாடினீங்க, டபுள்ஸில் எத்தனை மேட்ச் விளையாடினீங்க, அப்புறம் டீமில் எத்தனை மேட்ச் விளையாடினீங்க? ஃபஸ்ட்டு டீம் ஈவெண்ட்டில் மொத்தம் 5 ரவுண்டு இருந்துச்சு. 5 ரவுண்டு மொத்தம் 8 போர்டு, 3 செட்டு. அதில் 2 செட்டு வின் பண்ணாலே மேட்ச் வின்னு. அதில் 5 செட்டு விளையாடி வின் பண்ணியிருக்கோம் டீமில். அதேமாதிரி டபுள்ஸ்லேயும் 5 ரவுண்டு இருக்குது. அதுவும் 8 போர்டு 3 செட்டு தான். அதுலேயும் வின் பண்ணியிருக்கேன். இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ் தான் ரொம்ப கஷ்டமே. அதில் மொத்தம் 6 ரவுண்டு. 6 ரவுண்டில் எல்லா ஸ்டேட்லேருந்தும் எல்லோரும் நல்லா விளையாடுவாங்க. மேட்ச் யாரும் நார்மலாக விளையாட மாட்டாங்க, அப்படி சொல்ல முடியாது. எல்லா ஸ்டேட்லேருந்தும் நல்லா விளையாடுவாங்க. அது நம்ம வின் பண்ணணும் அப்படின்ட்டு வின் பண்ண. இப்போது நீங்கள் ஒன்றுத்தில் கோல்டோ, ஒன்றுத்தில் சில்வரோ, ஒன்றுத்தில் ப்ரான்ஸோ வாங்கியிருந்தீங்கன்னா ஓகே, ப்ரான்ஸ் வாங்கியிருந்தது டஃப்பு, சில்வர் வாங்கியிருந்தது டஃப்பு, கோல்டு வாங்கினது ஈஸி, நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். நீங்கள் 3த்துலேயுமே கோல்டு வாங்கியிருக்கீங்க. எது ஈஸி, எது டஃப்? அந்த சிங்கிள்ஸா, டபுள்ஸா, டீமா? மெயினாக சிங்கிள்ஸ் தான் டஃப்பு. டபுள்ஸு எடுத்துடலாம், டீம் ஈவெண்ட்டும் ஒன்றா எடுத்துடலாம். மெயினாக இதில் இருக்கிறது இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸ், அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் வர்றது தான் எல்லோரும் ஃபஸ்ட்டு வரணுன்னு தான் எதிர்பார்ப்பாங்க. மேட்ச்லலாம் கண்டிப்பாக நான் இந்த இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸில் ஃபஸ்ட்டு வரணும், வின் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, இப்போ 2 கப்பும் கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக தான் இருக்குது, 2 கப்புமே. ஆனால் உங்களுக்கு மெடலும் கொடுத்துருக்காங்க, ட்ராஃபியும் கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எனக்கு ரொம்ப வின் பண்ணணும், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வரணும் இண்டிவிஜுவல் சிங்கிள்ஸில் அப்படின்னு நினச்சேன். கப்பு மெடல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சந்தோஷமாக. இப்போ உங்கள் ஜெர்சியில் இந்தியன் ஃப்ளாக் இருக்குது, நீங்கள் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுறீங்கன்னு போது எப்படி இருக்குது ஃபீல்? இந்த டிஷர்ட் போடும்போதே ரொம்ப உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். இந்தியாவுக்காக விளையாட போகிறோம் அப்படின்றது நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நம்மளும் இந்தியாவுக்காக விளையாடி பெருமை சேர்க்கணும், இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கும் வின் பண்ணி பெருமை சேர்க்கணும்னு நினச்சேன். இந்த டிஷர்ட் போடும்போதே நம்ம ஒரு பவர் உள்ளுக்குள்ள பவர் அந்த மாதிரி. சரி, நீங்கள் ஜெயிச்சுட்டு வந்தீங்கல்ல, இப்போ தமிழ்நாட்டுக்கும் டெல்லி போயிட்டு ஏர்போர்ட் வரும்போது ரிசப்ஷன் வரவேற்பு எப்படி இருந்தது? வரவேற்பு எஸ்டிடி ஆஃபீஸில் எல்லா மேம் சார்லாம் எனக்கு ரொம்ப
மைக்லாம் பேச வச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என்னை நல்லா வரவேற்றாங்க. அதே போல் நீங்கள் சிஎம் சார், டெப்யூட்டி சிஎம் சார் எல்லாம் சந்திச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள். அவங்க என்ன சொன்னாங்க? ப்ரைஸ் மணியும் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரைஸ் மணியை பற்றியும் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து மால்தீவ்ஸ் போகிறதுக்கு 1 lakh கட்டணும்னு சொல்லிட்டாங்க. எங்கள் வீட்டு குடும்ப சூழ்நிலை எப்படி கட்ட போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். எஸ்டிடி ஆஃபீஸில் போயிட்டு சார் இந்த மாதிரி வேர்ல்ட் கப் போகிறோம், அப்போது வசதி இல்லை சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து எஸ்டிடி ஆஃபீஸில் வந்து நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் சாரையும் உதயநிதி அண்ணனையும் நேரில் நான் உங்களை பார்க்குறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தரோம் சொல்லி அடுத்த நாளே போயிட்டு சார் இது மாதிரி வேர்ல்டு கப் போகிறோம் அப்படின்னோன்னா 1 lakh கொடுப்பாருன்னு நினச்சேன். 1,50,000 கொடுத்தாரு. அது அவர் கொடுத்ததால தான் என்னால் இந்த வேர்ல்டு கப்பையே வந்து வின் பண்ண முடிஞ்சுது. வின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமும் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்து எங்களை வந்து என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சார் சிஎம் சாரும் உதயநிதி அண்ணனும் இந்த 1 lakh தரலனா என்னால் இந்த வேர்ல்டு கப்பே போயிருக்க முடியாது. அவங்க தந்ததால் தான் என்னால் போக முடியுது. அதுவும் வந்து அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருந்தாங்க. விளையாட்டுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனால் வந்து சார் கையால் வாங்கிட்டு போகிறோம். சார் நான் முக்கியமாக வந்து உதயநிதி அண்ணகிட்டையும் சொல்லிட்டு தான் வந்தேன். சார் நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்ப்பேன். அவர்கிட்ட சொல்லிட்டு வந்த மாதிரி இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்து வின் பண்ணியிருக்கேன் கேரமில். அதாவது போகிறதுக்கு முன்னாடி 1.5 lakhs கொடுத்தாங்க. நீங்கள் அந்த நம்பிக்கை காப்பாற்றி இப்போ ஜெயிச்சுட்டு வந்து 1 crore ப்ரைஸ் பண்ணி வாங்கியிருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களோட அச்சீவ்மெண்ட்டை பார்க்கும்போது உங்கள் ஃபேமிலி லெவலில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களை சப்போர்ட் பண்ணவங்களாம் என்ன நினைக்கிறாங்க, என்ன சொன்னாங்க? எல்லோரும் வந்து எங்கள் வீட்டிலலாம் எப்படி போகிறோன்னு தவிச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் வந்து சிஎம் சார் உதயநிதி அண்ணன் கொடுத்தோன்னு அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எப்படி போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க. சார் கொடுத்ததால் வந்து உன்னால் போக முடியும், நீ வின் பண்ணிட்டு வா. வீட்டில் எல்லோரும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க. உன்னால் முடியும், நம்பிக்கையாக போயிட்டு வின் பண்ணிட்டு வா. ஹார்ட் ஒர்க் ரொம்ப பண்ணேன், அதனால மெயினாக வின் பண்ணேன். சரி, இப்போ இந்த டோர்னமெண்ட்டை பற்றி பேசியாச்சு. பர்சனலாக உங்களை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கலான்னு இருக்கோம். நீங்கள் எந்த ஊர், பார்ன் அண்ட் ப்ராட்டப் எங்கே, உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? ஃபஸ்ட்டு என் பேர் வந்து கீர்த்தனா. நான் புதுவண்ணாரப்பேட்டையில் இருக்கேன், சேரிநகர் 2வது தெருவு. அங்கே தான் வந்து எங்கள் அப்பா வந்து 2017 இறந்துட்டார். எங்கள் அப்பா பேர் ஆர் லோகநாதன், எங்கள் அம்மா பேர் இந்திராணி. அவங்க வீட்டு வேலை செஞ்சு எங்களை காப்பாற்றுறாங்க. எங்கள் அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவரும் வந்து 11th வரைக்கும் படித்தார். அப்பா தவறுனதுக்கப்புறம் வந்து அண்ணனும் துணிக்கடையில் வேலைக்கு போயிட்டார். தம்பி, நானும் என் தம்பி ட்வின்ஸு, அவர் பேர் கிருஷ்ணன். அவரும் வந்து காலேஜ் முடிச்சுட்டு பார்ட் டைப் ஜாவா துணிக்கடையில் வேலை செய்கிறாரு. நான் 10th வரைக்கும் தான் படித்தேன். அப்பா இறந்தோன்னே அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு அந்த மெயின் செட்டு வரல. அதுக்கப்புறம் வீட்டு குடும்ப சூழ்நிலை ரொம்ப கஷ்டம். அந்த டைமில் வந்து நான் வேலைக்கு போயிட்டேன் ஒரு 6 மாதமாக ஸ்டீல் ஃபேக்ட்ரியில். அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தான் வந்து கேரம் மறுபடியும் விளாட முடியல, எப்படி விளாட போகிறோம் அப்படின்னு யோசிச்சுன்னு இருந்தேன். ஆனால் நிறைய கஷ்டப்பட்டேன். வேலைக்கு போனோன்னா நம்ம இதுக்கப்புறம் கேரமில் போக முடியாதோ, கேரமில் விளாட முடியாது. ஆனால் எனக்கு வந்து வேலைக்கு போனாலும் காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போனாலும் ஈவினிங் வந்து ஒரு 6:30 மணிக்கு வந்துடுவேன். வந்துட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 7 மணிலேருந்து 9 o'clock வரைக்கும் நைட்டு போர்டு விளாடுவேன். அது வந்து எனக்கு கேரம் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னால் அதை விட்டும் வெளியே போக முடியல, என்னால் விளாடாமலே இருக்க முடியல கேரமில். அதுக்கப்புறம் தான் வந்து உன்னால் முடியும்னு சொல்லிட்டு வந்து ஒரு அங்கிள் வந்து என்னை கூப்பிட்டாரு, நித்யராஜன். அவர் வந்து ஸ்டேட் மேட்ச் இருக்குது, நீங்கள் விளாடுங்க அப்படின்னாரு. அப்போ நான் சொன்னேன், எங்கள் குடும்ப சூழ்நிலையில் வசதி இல்லை, என்னால் வர முடியாது. எங்கள் வீட்டில் பேமெண்ட் கேட்டாலும் இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் தரமாட்டாங்க, அதனால் நான் விளாட்ல அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எல்லா பேமெண்ட்டும் நான் பண்ணுறேன், நீ விளாடி வின் பண்ணு. அவர் தான் வந்து ஸ்டார்டிங் என்னை வந்து ஊக்கப்படுத்தினார். நான் உனக்கு எல்லாமே பண்ணுறேன், நீ வின் வண்டி பண்ணுவான்னு சொல்லி நான் உடஞ்சிருந்த டைமில் அவர் தான் என்னை வந்து கூப்பிட்டு இப்போ ஒரு வேர்ல்டு சாம்பியனாக இருக்கேன்னா எங்கள் குடும்ப சப்போர்ட்டும் அவர் சப்போர்ட்டால் தான் வின் பண்ணி. ஓகே, நீங்கள் வந்து நடுவில் உங்கள் கேமை விட்டுட்டே போயிட்டீங்க, வேலைக்கு போயிட்டீங்கன்றது சாதாரண விஷயம் இல்லை. திருப்பியும் ரீகெயின் பண்ணி அதே கேமுக்குள்ளே வந்தாலும் பழைய மாதிரி விளையாட முடியாது. நீங்கள் எப்படி அதை சாத்தியமாக்குனீங்க? ஏன்னா விளையாடலாம், அப்போது வேர்ல்டு லெவலில் போய் வேர்ல்டு கப் வின் பண்ணுற அளவுக்கு திருப்பியும் வந்து விளையாடணும், அந்த டச்சு விட்டு போய்டும்ல, அந்த எப்படி டச்சை திருப்பி கொண்டு வந்தீங்க? எப்படி கொண்டு வந்தேன்னா, என்னை அவர் நம்பி வந்து உன்னால் முடியும், நான் கூட என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வைக்கல. உன்னால் முடியும், நீ சாதிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவரோட நம்பிக்கை வந்து நான் வந்து எதிர்பார்க்கல. அவர் வந்து இப்படி கூப்பிடுவார், உன்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கல. அவர் என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தார், உன்னால் முடியுமா, சரி நம்ம மேலே ஒரு ஆள் நம்பிக்கை வச்சுருக்காங்களா, அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றணும், அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணேன். அவரே சொல்கிறாரு உன்னால் முடியும்னு, நம்ம ஏன் நினைக்கக்கூடாது, நம்மளாலே முடியும், அந்த நம்பிக்கை வச்சு தான் இருந்தது.
ஓகே, நீங்கள் நடுவில் வேலைக்கு போகணுன்னு சொன்னீங்களே, என்ன வேலை அது? அது வந்து குக்கர் கம்பெனியில் ஸ்டீல் பட்டறையில் வேலைக்கு? பட்டறையில் வேலைக்கு போய்ட்டுறேன். அது ஃபுல்லாக வந்து ஜஸ்ட்டு ஃபுல்லாக வரும்போது வீட்டுக்கு வரும்போது ஃபுல்லாக பிளாக்காக தான் வருவேன். மூஞ்சி கிஞ்சிலாம் ஒரே கருப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மறுபடியும் கேரம் போய் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் கேரம் விளையாடிட்டீங்க, வேர்ல்ட் கப் ஜெயிச்சிட்டு வந்துட்டீங்க, கோல்டு மெடல் ஜெயிச்சிட்டிங்க, ப்ரைஸ் மணியும் கிடச்சாச்சு. இப்போது வீட்டில் அம்மா அண்ணன் தம்பிலாம் அதே வேலை தான் பார்க்குறாங்களா, இல்லை நீங்கள் வந்து அவங்கள வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டீங்களா? இல்லை, இப்போ வரைக்கும் அதே வேலை தான் செஞ்சிட்ருக்காங்க. வீட்டில் எந்த இதுவும் இல்லை. இப்போ நான் வின் பண்ணிட்டு வந்தது எங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷம். நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண, நீ எவ்வளோ கஷ்டப்பட்ட, அந்த கஷ்டத்துக்குலாம் வந்து உனக்கு பலன் கிடைச்சிருச்சு, நீ வின் பண்ணிட்ட, நீ பண்ண உழைப்பால் தான் இப்போ நீ வின் பண்ணியிருக்க அப்படின்னு வீட்டில் சப்போர்ட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த கேமுக்குள்ளே எப்போ வந்தீங்க? சின்ன வயசில் எப்போ விளையாட ஆரம்பிச்சிங்க? ஸ்டார்டிங் வந்து நான் சின்ன வயசில் 3வது படிக்கும் போது ஸ்டார்டிங் எங்கள் அப்பா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஏன்னா கேரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஸ்டார்டிங் எனக்கு வந்து கேரம் சொல்லி கொடுத்தது எங்கள் அப்பா தான். நீ விளாடு அப்படின்னு சும்மா நார்மலாக வீட்டாண்ட நார்மல் கேரம் போர்டு போட்டு கீழே வீட்டாண்ட வாசலாண்ட உட்காந்து விளையாடிட்டு இருந்தோம். அவர் தான் வந்து எனக்கு ஆர்வம் படுத்தினார், நீயும் கேரம் விளையாடுமா. அதுலேருந்து தான் எனக்கு ஆர்வம் வந்து ஸ்டேட்டு, நேஷ்னல், டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் லைனாக வின் பண்ணிட்டேன். இப்போ இது வரைக்கும் எத்தனை ஸ்டேட் போயிருப்பீங்க, எத்தனை நேஷ்னல் போயிருப்பீங்க, எத்தனை இன்டர்நேஷ்னல் போயிருக்கீங்க? ஸ்டேட் வந்து ஒரு 3 போயிருப்பேன், நேஷ்னல் வந்து ஒரு 4 போயிருப்பேன், இன்டர்நேஷ்னல் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை வின் பண்ணியிருக்கிறது. இப்போ இன்டர்நேஷ்னல் போகிறது ஃபஸ்ட் டைம், அதுவும் வேர்ல்டு கப்பு. அந்த வேர்ல்டு கப்லேயே நீங்கள் ஜெயிச்சிட்டிங்க. இது வந்து நிறைய பேருக்கு அமையாது. ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் இன்டர்நேஷ்னல் வேறு ஏதாவது டோர்னமெண்ட்டாக இருக்கும், பட் ஃபஸ்ட்டு டோர்னமெண்ட் உங்களுக்கு வேர்ல்டு கப்பாக அமைஞ்சிருக்கு. ஒரு சாதாரண விஷயம் இல்லை. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க கேரம்? ஒரு நாளைக்கு இந்த வேர்ல்டு கப் செலக்ட் ஆகிட்டோம், அப்படி இந்தியாவுக்காக விளையாட போகிறோம் அப்படின்னு சொல்லும் போது விடிய காலையில் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். 4 மணிலேருந்து 9 o'clock வரைக்கும் விளையாடிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 10 o'clock வந்துட்டு 10 o'clockலேருந்து 2 o'clock வரைக்கும் மதியானம் விளையாடுவேன். விளையாட்டு அதுக்கப்புறம் 2 o'clock போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு மறுபடியும் வந்து 4 o'clockலேருந்து நைட்டு 8 o'clock வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன். உங்களோட கேரமில் வந்து என்ன காயின் ஃபேவரட், பிளாக்கா ஒயிட்டா? எனக்கு ஒரு டைம் இல்லை, அது வந்து ஆளுங்க இருந்தாங்கன்னா ஒரு டைம் அவங்க ஒயிட்டு நான் பிளாக்கு, எந்த காயினாக இருந்தாலும் வந்து நம்ம கரெக்டாக வின் போட்டு விளாட்ணும் அப்படின்னு. எந்த ஒரு பிளேயர் இருந்தாலும் ஒரு டோர்னமெண்ட் போகிறாங்கன்னா கண்டிப்பாக கைட் பண்ணுறதுக்கு கோச்சஸ் இருப்பாங்க. உங்களோட கோச்சஸ்லாம் யார்? என்னோடய கோச் வந்து மரியா இருதயம் அர்ஜுன் அவார்டு, தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன். அவர் தமிழ்நாடு சென்னை டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் அமுதவாணன் சார். அவரும் வந்து அவங்க என் கோச் இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. அவர் தான் என்னை இப்போ சொல்லி கொடுத்து ஒரு வேர்ல்டு சாம்பியனாக ஆக்கி வச்சிருக்கேன். இப்போது மரியா இருதயம் சார் வந்து கேரமில் வந்து ஒரு பெரிய பிளேயர், அர்ஜுனா அவார்டு. அவர்கிட்ட நீங்கள் என்னென்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டீங்க? அவர்கிட்டருந்து நிறைய டிஃபிகல்ட் ஷாட்லாம் ரொம்ப அடிப்பார். அந்த ஷாட் வந்து எனக்கும் பிடிக்கும். சார் நீங்கள் இந்த மாதிரி ஷாட்லாம் அடிக்கிறீங்க, எனக்கும் சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சார் இந்த வேர்ல்டு கப் போகும்போது வந்து எனக்கு டெய்லி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவர் சொல்லி கொடுக்க தான் வந்து உன்னால் வின் பண்ண முடியும். அவர் சொல்லி கொடுக்குற ட்ரிக்கெல்லாம் வந்து ரொம்ப ஞாபகம் வச்சு விளையாடி வின் பண்ண. சரி, சிம்பிளாக சொல்லுங்கள், இப்போ கேரம் எப்படி விளையாடுறது? இப்போது விளையாடணும்னு நினைக்கிறாங்க, இது வரைக்கும் அந்த கேமை பற்றி தெரியலனா எப்படி விளையாடுறது, அதோட ரூல்ஸ் பற்றி சொல்லுங்களேன். கேரம் விளையாட ஸ்டார்டிங் வந்து எல்லோரும் நினைப்பாங்க நார்மலாக விளாட்ற கேரம் தான் வந்து, அதில் வந்து நம்ம ஒரு ஆர்வமாக நம்ம கேரம் விளாட போகிறோம், அந்த ஆர்வம் இருந்துருச்சுன்னா வந்து கண்டிப்பாக அவங்களாலேயும் வந்து எப்படி சொல்கிறதுனா ஒயிட் 9 இருக்கும், பிளாக் 9 இருக்கும், ரெட்டு 1. அந்த அவங்க வந்து எப்படி விளாட போகிறதுனா அவங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா வந்து அவங்க கரெக்டாக ரெகுலராக வந்து விளாட்னாங்கன்னா வந்து வின் பண்ணலாம். பாயிண்ட்ஸ் ரூல்ஸில் என்ன பாயிண்ட் வந்து 6 போர்டாக இருந்தால் 21 பாயிண்ட்டு, 8 போர்டாக இருந்தால் 25 பாயிண்ட் எடுக்கும். இல்லை சிங்கிள்ஸோ விளாட்லாம், டபுள்ஸோ விளாட்லாம். ஓகே. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் எங்கேயா கோச்சிங் எடுத்துக்கணுமா, இல்லை நம்மளே செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாமா? நாம் கோச் இருந்தால் தான் கண்டிப்பாக வந்து நம்மளால் கேரமே விளாட முடியும். நம்மளே தனிப்பட்ட முறையில் விளாட்னா நம்மளால் வந்து சும்மா தான் விளாட்றோம் அப்படின்னு இருக்கும். ஆனால் கோச்சுன்னு ஒருத்தர் கைடன் இருந்தால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணால் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம். இது வரைக்கும் கேரம்னா ஒரு டைம் பாஸ்க்கு விளையாடுற கேம், ஒரு ஹாபிக்கு விளையாடுற கேம் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ப்ரொஃபஷனல் அது மாதிரி டோர்னமெண்ட்லாம் இருக்கிறதுல போய் ஜெயிச்சு வேர்ல்டு லெவலில் போகலான்றதே இப்போ தான் நமக்கு தெரிய வருது. ஸோ என்னமே ஆப்பர்ச்சுனிட்டி, இதில் எக்ஸ்போஷர்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ எப்படி சொல்கிறதுனா நான் வந்து கேரம் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நம்மளும் வந்து வின் பண்ணணும், எல்லா மேட்சும் கேரம் விளாட்றோம், எந்த மேட்ச் போனாலும் நான் வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். மற்றவங்களும் இந்த மாதிரி கேரம் விளாட ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அவங்களாலையும் வந்து வின் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா எங்ககிட்ட விளையாடுறத கற்றுக்கினாலே அவங்களால வின் பண்ண முடியும். ஓகே. இப்போ சமீபத்தில் பார்க்குறோம் கேரமில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டு வராங்க. இப்போ உங்களை மாதிரி கசிமா, நாகஜோதி இவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டு வந்தாங்க, மித்ரா, அதே போல் நீங்களும் வரீங்க. இப்போ நிறைய பேர் இதுக்குள்ளே வராங்க, எப்படி பார்க்குறீங்க?
அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கேரமில் நிறைய பேர் வர்றது, எல்லோரும் வந்தாங்க. இந்த கேரமில் போன வாட்டி எல்லாம் வின் பண்ணிட்டு வந்தாங்க 6th வேர்ல்டு கப்பு. அதேமாரி நானும் இந்த வாட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணணும், நம்மளும் ஒரு வேர்ல்டு கப் வின் பண்ணி நம்மளும் ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு தான் கேரம் வந்து விளையாட. இப்போ உங்களுடைய இந்த ஜேர்னியில் நீங்கள் ரொம்ப வருஷமாக விளையாடிட்டு இருக்கீங்க, 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து விளையாடினீங்கன்னு சொன்னீங்க. அப்புறம் நடுவில் நிறைய சேலஞ்சஸ் வந்தது, விட்டுட்டு மறுபடியும் வந்தீங்க. ஸோ உங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. யாருக்கெல்லாம் நீங்கள் வந்து தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு வந்து என்னோடய கோச் வந்து மரியாதை அர்ஜுன், அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் அமுதவாணன் சார், அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்கள் வீட்டு ஃபேமிலிக்கும் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் குபேந்திரா பாபு சார், அவரும் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதேமாதிரி வந்து நித்யராஜன், அவருக்கும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. சசிகுமார், அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹரி அண்ணா, அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவங்களாம் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் நிறைய பேருக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இப்போ எந்த ஒரு டோர்னமெண்ட்னாலே ஃபைனல் போனால் நமக்கு டென்ஷன் ஆகிடும், ப்ரெஷர் ஆகிடும். அந்த ஃபைனலில் வின் பண்ணுற மூமெண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒரு மெச்சூரிட்டி தேவை. அந்த ப்ரெஷரை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் பெரிய விஷயமே. இந்த ஃபைனல் மேட்சஸ் அப்போது நிறைய பாயிண்ட்ஸ் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்க, தோற்றுருப்பீங்க. அந்த ப்ரெஷர்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? எனக்கு வந்து மெயினாக வந்து என் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணேன், என்னால் வின் பண்ண முடியும் அப்படின்னு தான் நினச்சேன். எனக்கு அந்த ஃபைனல் விளையாடும் போது கூட ஒரு ப்ரெஷரும் இல்லை, ஒரு பயமும் இல்லை. ஏன்னா வந்து நான் அப்படியே நார்மலாக விளையாடிட்டு இருந்தேன். என்னால் முடியும், என்னால் நம்பிக்கை, என் மேலே ரொம்ப நம்பிக்கை எனக்கு. ஏன்னா வந்து நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண, தூக்கம் இல்லாமல் சாப்பிடாம ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். எந்த ஒரு ப்ரெஷரும் இல்லை, நார்மலாக நான் பாட்டுட்டு. ஏன் கேட்குறேன்னா, நம்ம கேரம் விளையாடும்போது ஒரு ரெட் அடித்ததுக்கப்புறம் ஃபாலோ அடிக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் வந்துடும். சாதாரணமாக நார்மலாக விளையாடும் போது, இப்போ நீங்கள் ஒரு ஹை லெவல் டோர்னமெண்ட்டில், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் டோர்னமெண்ட்டில் போகும்போது, ஃபைனலில் விளையாடும் போது கண்டிப்பாக அதை இமேஜின் பண்ணவே முடியல. அந்தமாதிரி ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு காயின் நம்ம பேக்கெட் பண்ணலை அப்படின்னாலே அது பாயிண்ட் இதாகிடும். ஸோ அப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபோக்கஸ் மிஸ் ஆகிடக்கூடாது. மிஸ் ஆகிடுச்சுன்னா காயின் பேக்கெட்டில் விடாது. அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் பற்றி எப்படி சொல்கிறீங்க? எப்படி சொல்கிறதுனா, நம்ம எப்படி சொல்கிறேன், நீ இந்த காயின் நம்ம போடுறோம், இந்த காயினை மிஸ் பண்ணாமல் போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் எல்லா கையும் போடுவேன். நம்ம மிஸ் பண்ணால் அடுத்த அவங்க சான்ஸ் வரும்போது அவங்க போட்டுவிடுவாங்க. பயிட மாட்டேன். வேணா வந்து நம்ம மிஸ் பண்ணால் அவங்க போட்டுவிடுவாங்க, அதனால் நம்ம மிஸ் பண்ணாமல் காயின் போடணும் அப்படின்னு நினச்சி காயின். சரி, ஓகே. இப்போது இந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சுட்டு வந்துட்டீங்க. அடுத்து உங்களோட பிளான் என்ன? அடுத்தடுத்து என்னென்ன டோர்னமெண்ட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? அடுத்து வந்து இப்போ நிறைய மேட்சஸ் இதுக்கப்புறம் வரும். அதுலேயும் வந்து நான் வின் பண்ணுவேன். நானும் வின் பண்ணணும், என் கூட இருக்கிறவங்களும் வின் பண்ணுவாங்க. ஓகே. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு குறிப்பாக உங்களை மாதிரி ஒரு பிளேயராக வரணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன மாதிரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கேன், அதே மாதிரி நீங்களும் வந்து கஷ்டப்பட்டு மேலே வந்தீங்கன்னா, இன்னும் முயற்சி பண்ணிங்களா என்ன மாதிரி இன்னும் பெரிய ஆளாக நிறைய பேர் ஆகலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் நிறைய விஷயம் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். குறிப்பாக உங்களுடைய இந்த வேர்ல்ட் கப் ஜேர்னி சாதாரண விஷயம் இல்லை. எந்த ஸ்போர்ட்டாக இருந்தாலுமே வேர்ல்ட் கப்பில் அச்சீவ் பண்ணுறது இட்ஸ் நாட் அன் ஈஸி திங். நீங்கள் வந்து வேர்ல்ட் கப் அச்சீவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, 3 கோல்டு வாங்கியிருக்கீங்க, ப்ரைஸ் மணி வாங்கியிருக்கீங்க, சிஎம் சாரையும் மீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய விஷயந்தான். மோட்டிவேஷனை தருது, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. இன்னும் நீங்கள் நிறைய சாதிக்கணும். இதே போல் நிறைய டோர்னமெண்ட், இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட் போகணும், நேஷ்னல் டோர்னமெண்ட் போகணும். நம்ம தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கு வந்து பெருமையை தேடித்தரணும். அதுக்கு டிடி தமிழ் சார்பாக வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ சார். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். ஓகே. இன்றைக்கி விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா கேரம் பிளேயர் கீர்த்தனா அவர்களை வந்து நம்ம சந்தித்தோம். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அவங்களோட கெரியரை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நடுவில் வந்து அவங்க கேமை விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த கேமில் மறுபடியும் வந்து ஃபார்முக்கு வந்து வேர்ல்ட் கப் மாதிரியான ஒரு ஹை லெவல் டோர்னமெண்ட்டில் கலந்துக்கிட்டு கோல்டு ஜெயிச்சிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்கோ காம்பேக்கோ இருக்காது. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி வந்து உங்கள் எல்லாருக்கும் வந்து மோட்டிவேஷனாக இருந்திருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் விளையாட்டுக்கிழமை நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் வேறு ஒரு பிளேயரோடு நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.